டுடே ஸ்பெஷல் கோகோனட் கேக் ரெசிபி. அது ஓவன் இல்லாமல் ப்ரெஷர் குக்கர்லேயே நல்லா சாஃப்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 75 ml வந்து கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். 75 ml வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. 75 ml வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருந்தா மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 75 ml வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes வந்து ரெஸ்ட்டில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு கப் வந்து மைதா ஆட் பண்ணிக்கலாம். 250 கிராம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கப் வந்து டெசிகேட்டட் கோகோனட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஒரு பிஞ்சால் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணுறது உங்கள் சாய்ஸ் தான், உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக அதுக்கு மேலே வந்து பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சுகர் வந்து ஆட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். ஸோ லாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கப்பு நீங்கள் கண்டென்ஸ் மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பேட்டர் வந்து நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு கேக் வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போ நம்ம கேக் டின்னில் வந்து பட்டர் ஷீட் வச்சுட்டு ஆயில் எல்லாம் கிரீஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டர் வந்து ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நல்லா வந்து டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அது வெளியே வரும், நம்மளுக்கு கேக் வந்து வெடிக்காமல் வரும். இப்போ ஒரு குக்கரில் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாண்ட் இல்லைன்னா ஒரு பிளேட் வந்து வச்சுக்கலாங்க. வச்சுட்டு ஒரு 10 minutes எல்லாம் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கேக் டின்னை வந்து உள்ளே வச்சுட்டு விசிலும் கேஸ்கட்டும் வந்து நம்ம போடக்கூடாதுங்க. ஒரு 40 to 45 minutes வரைக்கும் நல்லா வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ டூத் பிக் இன்சர்ட் பண்ணி பார்க்கலாங்க. நம்மளுக்கு கேக் வந்து ஒட்டாமல் வந்துச்சுன்னா நான் கேக் வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தங்க. பாருங்க, கேக் வந்து ஒட்டாமல் வந்துருக்கு. நம்மளுக்கு பர்ஃபெக்டான கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. பட்டர் ஷீட் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாங்க. பாருங்க, நம்மளுக்கு கேக் வந்து எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா ஸ்பாஞ்சியா இருக்குதுன்னு. சாப்பாடுக்கு டேஸ்ட் வந்து சூப்பரா இருந்துச்சு. இதுக்கு மேல வந்து ஜாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. ஜாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கு மேல வந்து டெசிகேட்டட் கோகோனட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதாங்க, ஒரு ஈஸியான கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. அது ஒரு 45 minutesலேயே வந்து நம்ம கோகோனட் கேக் வந்து ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த கேக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஆசைட்டுங்க. மறக்காம வீடியோவை சேவ் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.